வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். செங்கடலில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல், தீயை கட்டுப்படுத்த போராடிய பணியாளர்கள். போர் மனித துயரங்களை அமெரிக்கா விவாதிக்காது வெட்கக்கேடானது. ஈரான் வெளியுறவுத்துறை கடும் கண்டனம். ஹார்முஸ் ஜலசந்தி எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, ஈரானின் பிரச்சாரத்திற்கு அமெரிக்கா பதிலடி. ஈரானின் அச்சுறுத்தலுக்கு எதிராக வளைகுடா நாடுகள் இரட்டை உத்தி, தற்காப்பு மற்றும் ராஜதந்திரத்தில் தீவிரம். CIA தளங்கள் மீதான ஈரானின் தாக்குதலில் ரஷ்யாவிற்கு தொடர்பா டிரைடஸ் திடுக்கிடும் தகவல். பாதுகாப்பு சூழல் காரணம் ஈரானிலிருந்து பிரிட்டன் தூதரக பணியாளர்கள் அவசரமாக வெளியேற்றம். சவுதி அரேபியா கடற்கரைக்கு அருகே செங்கடலில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாத எரிபொருள் விழுந்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் அல் ஹூகைக் பகுதியிலிருந்து சுமார் 70 கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கப்பலை நோக்கி வீசப்பட்ட எரிபொருளால் அதில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக செயல்பட்ட கப்பல் பணியாளர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ எதுவும் ஏற்படவில்லை என்றும் கடலில் எவ்வித சுற்றுச்சூழல் பாதிப்பும் பதிவாகவில்லை என்றும் UKMTO உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் பாதுகாப்பு குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் சூழலில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அமெரிக்க இஸ்ரேலி ராணுவ தாக்குதல்களால் ஈரானில் ஏற்பட்டுள்ள கடுமையான மனிதாபிமான பேரழிவுகள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட பேசப்படாதது வெட்கக்கேடானது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் போர்க்கால நிதி ஒதுக்கீடு குறித்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது சர்வதேச விதிகளை மீறி ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து எந்தவொரு உறுப்பினரும் கேள்வி எழுப்பவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள இஸ்மாயில் பாகாஜி, போரின் முதல் நாளன்று தெற்கே ஈரானிய நகரமான மினாப்பில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளி மீது அமெரிக்காவால் ஏற்பட்ட டோமோகா ஏவுகணை தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 170க்கும் மேற்பட்டோர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். தென்மேற்கு ஈரானிய நகரமான லெமரிட்டில் உள்ள விளையாட்டு அரங்கம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 24 பேர் உயிரிழந்தனர். இவை அனைத்தும் வெளிப்படையான போர்க்குற்றங்கள் என்பதற்கான வலுவான ஆதாரங்கள் இருந்தும் அமெரிக்க நாடாளுமன்றவாதிகள் இதை பற்றி பேச மறுக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் 25 ஐரோப்பிய நாடுகளின் தூதர்கள் மற்றும் தூதரக அதிகாரிகளை சந்தித்து பேசிய ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் காரிபாபாடி, 40 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த மோதலில் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஈரான் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது என்றார். மேலும் பேசிய அவர், இந்த போரினால் அமெரிக்காவிற்கு எந்தவிதமான மூலோபாய அல்லது அரசியல் ஆதாயங்களும் கிடைக்கவில்லை, மாறாக உலகளாவிய அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. தனது மண்ணிலிருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்காவிற்கு அனுமதி அளித்து ஐரோப்பிய நாடுகளும் ஆக்கிரமிப்பாளர்களை என குறிப்பிட்டார். ஈரானிய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கைகளுக்கு ஈரானிய தலைமை மிக கடுமையான பதிலடியை அளித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறுகையில், எங்கள் நாட்டின் உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதற்கு பின்னால் நிற்கும் அல்லது அமெரிக்காவிற்கு உதவும் எந்தவொரு நாட்டின் மீதும் ஈரான் நேரடியாக தாக்குதல் நடத்தும். கண்ணுக்கு கண் என்பதே எங்கள் பாதுகாப்பு கொள்கை என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகரும் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளருமான முகமது பாகர் காலிபாப், ஈரானால் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாத சூழல் உருவாகினால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள வேறு எந்த நாடும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட விற்க முடியாது என எச்சரித்துள்ளார். இந்த போரின் சமன்பாடு தெளிவானது. ஒன்று, அனைவரும் பெற வேண்டும் அல்லது யாருமே பெற முடியாது. அமெரிக்க படைகள் வளைகுடாவை விட்டு முற்றிலுமாக வெளியேறினால் மட்டுமே ஹார்முஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பு சாத்தியமாகும் என காலிபாப் வலியுறுத்தினார். ஈரானால் முன்னரே அங்கீகரிக்கப்பட்டு குறிப்பிட்ட வழிகாட்டல் பாதைகள் வழியாக மட்டுமே அனுமதிக்கப்பட்ட கப்பல்கள் செல்ல முடியும். அமெரிக்கா தனது அச்சுறுத்தல்களை செயல்படுத்தினால் பிராந்தியத்தின் எண்ணெய், எரிவாயு, மின்சாரம் மற்றும் பொருளாதார உள்கட்டமைப்புகள் மீது ஈரானிய படைகள் மிக கொடூரமான தாக்குதலை தொடுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நாளுக்கு நாள் போர் முகங்கள் சூழ்ந்து வரும் நிலையில் சர்வதேச அளவில் எரிபொருள் தட்டுப்பாடும் பொருளாதார நெருக்கடியும் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. உலகின் மிக முக்கிய வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை தாங்கள் கட்டுப்படுத்துவதாக ஈரான் கூறிவரும் கூற்றை அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்ட சமூக ஊடக பதிவில், ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் கட்டுப்படுத்தவில்லை, ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை விடுத்து வரும் அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்களையும் மீறி இந்த சர்வதேச நீர்வழி பாதை கப்பல் போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே உள்ளது. கடந்த மே மாதம் தொடக்கத்திலிருந்து 900க்கும் மேற்பட்ட வர்த்தக
கப்பல்கள் இந்த நீர்வழி பாதை வழியாக பாதுகாப்பாக செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் கார்மோஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ் தளத்தில் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அதிபர் ட்ரம்ப் தனது பதிவில் இனிமேல் ஹார்மோஸ் ஜலசந்தியில் பயணிக்கும் எந்தவொரு கப்பலின் மீதும் ஈரான் ஏவுகணை, ராக்கெட் அல்லது ட்ரோன் தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடியாக ஈரானில் உள்ள பாலம் அல்லது மின் உற்பத்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசி அளிக்கும். ஈரானிய தலைநகர் தெஹ்ரானுக்கு அருகிலோ அல்லது உள்ளேயோ அமைந்துள்ள உள்கட்டமைப்புகளும் இதில் அடங்கும் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருவது குறித்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் கடும் அதிருப்தியையும் கவலையும் தெரிவித்து வருகின்றன. ஈரானுக்கு எதிரான இந்த போரினால் அமெரிக்காவிற்கு ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான கோடி டாலர்கள் வரை நிதி இழப்பு ஏற்பட்டு உள்ளது. மேலும் இந்த மோதல்களின் போது இதுவரை 18 அமெரிக்க படை வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றுக்கணக்கான வீரர்கள் காயமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வளைகுடா பிராந்தியத்தில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்கள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக வளைகுடா நாடுகள் தற்காப்பு மற்றும் ராஜதந்திர ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய இரட்டை தற்காப்பு முறைமையை கையாள தொடங்கியுள்ளன. ஈரானின் இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறும் ஆக்கிரமிப்பு செயல் என விவரித்துள்ள வளைகுடா நாடுகள் இதற்கு எதிராக பிராந்திய அளவில் மிக கடுமையான நிலைப்பாடு எடுக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர். ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை வான்வழியில் இடைமறித்து அளிப்பதுடன் தங்களை எல்லை அளவில் தற்காத்துக் கொள்ளும் அமைப்புகளை பலப்படுத்துதல், தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் கடும் கண்டனம் தெரிவித்தல், பிராந்திய நாடுகள் தங்களுக்குள் இருக்கும் உள் ஒற்றுமையை வலுப்படுத்தல் மற்றும் தூதரக ரீதியிலான அழுத்தங்களை அதிகரித்தல். குறிப்பாக ஓமான் கடற்கரையொட்டியுள்ள தெற்கு கடல் பாதையை பயன்படுத்தும் கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் போது தங்கள் உத்தரவுகளுக்கு பணியாத கப்பல்களை தாக்கும் கொள்கையில் ஈரான் உறுதியாக உள்ளது. அமெரிக்காவுடன் இறுதி அமைதி ஒப்பந்தம் எட்டும் வரை அந்த முக்கிய கடல் வழி போக்குவரத்தை கட்டுப்படுத்தவும் ஒழுங்கமைக்கவும் தங்களுக்கு முழு உரிமை உண்டு என்று ஈரான் வாதாடி வருகின்றது. எனினும் ஈரானின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் தங்கள் பிராந்திய பாதுகாப்பையும் பொருளாதார சங்கிலியையும் பாதுகாக்க வளைகுடா நாடுகள் ஒன்றுபட்டு நிற்க முடிவு செய்துள்ளன. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் பாரசீக வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க உளவு அமைப்பான CIA தளங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்களில் ரஷ்யாவிற்கு தொடர்பு இருக்கலாம் என்று ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் செயல்படும் CIA நிலையம் மற்றும் கிழக்கு ஈராக்கில் உள்ள மற்றும் ஒரு தனி CIA தளம் ஆகியவை ஈரானிய ஆளில்லா விமானங்கள் மூலம் குறிவைக்கப்பட்டன. இந்த தாக்குதல்களில் உளவு தகவல்களையோ அல்லது அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்பத்தையோ ரஷ்யா வழங்கியிருக்கலாமா என்பது குறித்து அமெரிக்க உளவுத்துறை தீவிரமாக விசாரித்து வருகின்றது. தாக்குதலின் அதி தீவிர துல்லியம் மற்றும் ஈரானுக்கு ரஷ்யா தொடர்ந்து வழங்கி வரும் தொழில்நுட்ப ஆதரவு ஆகியவை இதில் மாஸ்கோவின் பங்களிப்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்துவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சவுதி தாக்குதலில் ரஷ்ய உதவியுடன் மேம்பட்ட ஈரானிய ஷஹாத் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் குமிட்டா M செயற்கைக்கோள் வழிகாட்டல் அமைப்பை பயன்படுத்தி ஈரானின் ஷஹாத் 136 ட்ரோன்களின் துல்லியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு ட்ரோன் தூதரக சுவரில் துளையிட மற்றும் ஒரு ட்ரோன் அந்த துளையின் வழியே சென்று உள்ளே வெடித்து சிதறியது. நல்வாய்ப்பாக இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர வாஷிங்டன் முயன்று வரும் சூழலில் அமெரிக்காவின் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கில் ரஷ்யா இந்த மறைமுக உதவியை செய்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. அமெரிக்க மற்றும் சவுதி அரேபியா இடையே முக்கியத்துவம் வாய்ந்த அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகியுள்ளது. அமெரிக்க எரிசக்தி துறை செயலாளர் கிறிஸ் ரைட் மற்றும் சவுதி அரேபியாவின் எரிசக்தி துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜித் பின் சல்மான் ஆகியோர் இந்த மூலோபாய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அதிநவீன அணுசக்தி தொழில்நுட்ப ஏற்றுமதியை விரிவுபடுத்துதல், அமெரிக்காவில் அதிக ஊதியத்துடன் கூடிய புதிய வேலை வாய்ப்புகளையும் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியையும் உருவாக்குதல், உலகளாவிய அணு ஆயுத பரவல் தடுப்பு தரநிலைகளை மேலும் வலுப்படுத்துதல், அமெரிக்கா சவுதி இடையிலான இருதரப்பு உத்திசார் கூட்டாண்மையை மேம்படுத்துதல் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களாக உள்ளன. இதுகுறித்து பேசிய அமெரிக்க எரிசக்தி துறை செயலாளர் கிறிஸ் ரைட், இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவிலேயே வடிவமைக்கப்பட்ட உலகின் தலை சிறந்த அணு தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞானிகளை சார்ந்து உள்ளது. மேலும் அணு பாதுகாப்பு மற்றும் அணு ஆயுத பரவல் தடுப்பில் சர்வதேச அளவில் மிக உயர்ந்த தரநிலைகளை இது நிலைநிறுத்தும் என குறிப்பிட்டார். இந்த அணுசக்தி ஒப்பந்தம் அடுத்த கட்டமாக இறுதி ஒப்புதலுக்காக அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது.
மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து ஈரானில் உள்ள தனது தூதரக பணியாளர்களை பிரிட்டன் அரசு தற்காலிகமாக திரும்ப பெற்றுள்ளது. ஈரானில் நிலவும் பாதுகாப்பு சூழல் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. தூதரக பணியாளர்கள் வெளியேற்றப்பட்ட போதிலும் மறு அறிவிப்பு வரும் வரை தூதரக பணிகள் ஆன்லைன் மற்றும் தொலைதூர அமைப்புகள் மூலமாக தொடர்ந்து செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் தீவிரமாக பரிசீலித்து வந்த ஜனவரி மாதத்திலும் பிரிட்டன் தனது தூதரக பணியாளர்களை முன்னெச்சரிக்கையாக ஈரானிலிருந்து திரும்ப பெற்றது குறிப்பிடத்தக்கது. தற்போது மீண்டும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ள நிலையில் பிரிட்டன் அரசு இந்த அவசர முடிவை எடுத்துள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.